இந்த ஞானசேகரன் பின்னாடி யார் இருக்கிறாங்க, அவர் பின்னாடி எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் வெளியே வரணும், பொதுமக்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுக்கணும், வெள்ளை அறிக்கை தரணும். இவ்வளோ பெரிய ஒரு கட்டு கட்டி இப்படி உட்கார வச்சுட்டா உண்மையிலே அந்த கட்டு பிரிச்சு பார்க்கணும் பொதுமக்கள் கிட்ட. உண்மையிலே அது கால் உடஞ்சிருக்கா இல்ல வெறும் மாவு கட்டான்றதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். சும்மா இந்த மாதிரி ஏமாத்துற வேலையெல்லாம் இங்க வந்து மக்கள் யாரும் ஏமாறதுக்கு தயாரா இல்ல. அதற்கு பின்னணியில யார் இருக்கிறார்கள் என்பதை இந்த அரசு குற்றவாளிகளுக்கு துணை போகாம மக்களுக்கு துணையா நில்லுங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. இந்த ஆட்சியர் என்னமோ உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தது இல்ல, ஜஸ்ட் இன்னும் 1 இயர் பாருங்க என்ன நடக்குது. 2026க்கு பிறகு மக்களாட்சி மலரும். அன்னைக்கு இந்த திமுக இதை உணரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். நாங்க வந்து ஜனநாயக ரீதியா தான் போராடுறோம். இங்க பாருங்க அடிச்சு வச்சிருக்காங்க. நான் வந்து 20 நிமிஷம் கார்ல உட்கார்ந்துருக்கேன். எங்க தொண்டர்களை சந்திக்கிறதுக்கே அனுமதி இல்லை. 2 நிமிஷம் அவர்கிட்ட கேட்கிறோம், அந்த அதிகாரி கிட்ட கேட்கிறோம், இந்த அதிகாரி கிட்ட கேட்கிறோம். 20 நிமிஷம் கார்ல நான் பொறுமையா வெயிட் பண்ணி தான் இன்னைக்கு கேப்டன் எங்களுக்கு ராணுவ கட்டுப்பாட்டை சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த வகையில தான் நான் போய் தொண்டர்களை சந்திச்சுட்டு வரேன். அனுமதிச்சிருந்தா இந்நேரம் 5 நிமிஷத்துல நான் பார்த்துட்டு கிளம்பி இருப்பேன். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, அனுமதி இன்னும் வரல, அனுமதி உள்ள போனாலும் அங்க வந்து டைம் எங்களுக்கு அனுமதி இல்லை, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புங்கன்னு தான் சொல்றாங்க. அதனால காவல்துறையை சொல்லி தப்பு இல்லை. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அவங்க அம்புதான் எய்பவர்கள் எங்கோ இருந்தா அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அனுமதிக்காதீங்கன்னு. அப்ப அவங்க காவல்துறை என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு காவல்துறை உடை அணிந்த அத்தனை பேரும் கேப்டனின் உதாரணமாக, கேப்டனை ரோல் மாடலாக எடுத்துக்கின்ற காவல்துறை தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்காங்க. இது உண்மை. அப்போ அவங்க வந்து மனசாட்சி பிரகாரம் அவங்க கடமையை அவங்க செய்யறாங்க. காவல்துறையை நாங்க என்னைக்குமே தப்பா சொல்ல மாட்டோம். அவங்கள வந்து ஏவுகிறவங்க யார் என்பதுதான் இங்க கேள்வி. யார் அந்த சாருன்ற மாதிரி இன்னைக்கு காவல்துறைக்கு மறுப்பு சொன்னவர் யார் என்பதும் இன்னைக்கு விளக்கம் கொடுக்கணும்.